கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நாங்க எப்ப வெளியில போயிட்டு வீட்டுக்கு வந்தாலும் கார்ல இருந்து இறங்கி நேரா என் பையன் எங்க அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஸ்விம்மிங் பூலுக்கு தாங்க போயிட்டே இருந்தான். என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்டா எனக்கு ஸ்விம் பண்ணணும்னு சொன்னான். ஆனா அவனுக்கு தான் ஸ்விம்மிங் தெரியாதே. சரி ஒரு ஐடியா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமா ரெடி ஆகு அப்படின்னு சொல்லி அவனை ரெடி பண்ணி ஒரு இடத்துக்கு வேக வேகமா கூட்டிட்டு போனேன். எங்க கூட்டிட்டு போயிருப்பேன்னு ஆல்ரெடி நீங்களே கெஸ் பண்ணிருப்பீங்க. ஆமாங்க, ஸ்விம் ஸ்கூலுக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் என் பையனுக்கு ஸ்விம்மிங் பூல்னாலும் சரி தண்ணினாலும் சரி ரொம்பவே பயந்துட்டு இருந்தாரு. இப்பதான் ரீசெண்டா எனக்கு வந்து ஸ்விம்மிங் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவரே ஆர்வமா கேட்டதுக்கு அப்புறம் தான் நாங்க வந்து இப்போ இந்த ஸ்விம் ஸ்கூலே ஜாயின் பண்ணிருக்கோம். இந்த ஸ்விம் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா மொத்தமே மாசத்துல 4 நாள் தான், வாரத்துல 1 நாள் இருக்கும். டைமிங் வந்து அவங்க கொடுப்பாங்க. அந்த டைமிங்ல எது நம்மளுக்கு சூட்டபிளா இருக்கோ அதை வந்து நம்ம ஷெட்யூல் பண்ணிக்கலாம். என் பையன் இப்போ ஃபர்ஸ்ட் லெவல் முடிச்சு செகண்ட் லெவலுக்கே வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் லெவல்ல வேற ட்ரெயினர் இருந்தாங்க, இப்போ வந்து வேற ட்ரெயினர். பட் 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பொறுமையா அழகா வந்து சொல்லி கொடுத்தாங்கன்னு தான் சொல்லணும். நிறைய டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. என் பையன் இந்த ஸ்விம்மிங் கிளாஸ் வர ஆரம்பிச்சது வந்து பயங்கர ஆர்வமா கத்துக்க ஆரம்பிச்சுட்டா ரொம்ப ஹாப்பி ஆயிட்டான். நீங்க மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.